உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். மமகாரம், அகங்காரம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறோன்னு வைங்களேன், நமக்கு கொஞ்சம் புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். மமகாரம் அப்படின்னா என்ன, அகங்காரம் அப்படின்னா என்ன? அகங்காரம் எல்லாருக்குமே தெரியும், ஆணவமாக இருக்கிறது, மற்றவர்களை மதிக்காமல் இருக்கிறது, நான், எனது, என்னை பற்றி தெரியுமா, அந்த வார்த்தைகளையே திரும்ப திரும்ப சொல்கிறது. எங்கிட்ட தான் இது இருக்குங்க. என்னை போல் அறிவாளி உலகத்தில் யாருமே கிடையாது, என்னை போல் ஒழுக்கமானவர்களும் உலகத்தில் யாருமே கிடையாது. இப்படியெல்லாம் சொன்னோன்னா இதுக்கு பேர் அகங்காரம், ஆணவம் அப்படிங்கிறது. இந்த ஆணவ உணர்ச்சி இருக்குல்ல, இந்த உணர்ச்சியைத்தான் மமகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவத்தால் வருகின்ற அந்த எண்ணம், இந்த ஆணவத்தால் வருகின்ற அந்த உணர்வு, அதற்கு பெயர் மமகாரம். இந்த ரெண்டையும் சொல்கிற மாதிரி, சேர்த்து சொல்கிற மாதிரி வள்ளல் பிரான் ஒரு உரைநடையை எழுதியிருக்காரு. ஆனால் வெளிப்படையாக சொல்லாமல் அதை பூடகமாக உள்ளே பொதிந்து வைத்திருக்கிறார். யான், எனது அப்படின்னு பெருமை பேசுகிறவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கான பத்தி தான் இந்த பத்தி. அவங்க யாருங்கிறதையும் தெளிவாக சொல்கிறார் பாருங்க. எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும், வருணம், ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்திற் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்கச் செய்வித்தருளல் வேண்டும். சுத்த சன்மார்க்க சத்திய சிறு விண்ணப்பம் அப்படிங்கிற உரைநடை பகுதியில் வள்ளல் பிரான் இதை கொடுக்கிறார். முதல் பத்தி மமகாரம், அது கொண்டவர்களை பற்றிய பத்தி, அந்த அகங்கார உணர்வு கொண்டவர்களை பற்றிய பத்தி. அதை நீங்கியவர்களாக, அதை நீக்கியவர்களாக சன்மார்க்கிகளாகிய நாங்கள் இருக்கிறோம், எங்களுக்கு நீ இந்த அருளை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ரெண்டு பத்தியோட அர்த்தம். முதல் பத்தியில் எதெல்லாம் கொண்டு, எதெல்லாம் அடையாளமாக கொண்டு இந்த மமகாரம், அகங்காரம் கொண்டவர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத புட்டு புட்டு வைக்கிறார். அதுதான் ரொம்ப ஆச்சரியம். வள்ளல் பிரான் எதற்கும் அஞ்சியது இல்லை. ஏனென்றால் அவர் யாரிடமும் போய் கையேந்தியதில்லை, எதற்கும் இறந்ததில்லை, எதற்கும் கையேந்தி நின்றதில்லை. எனக்கு இந்த சகாயத்தை செய்து கொடு, எனக்கு இந்த உதவியை செய்து கொடு என்று யாரிடமும் போய் நின்றதில்லை. அதனால் அவர் தெளிவாக நெற்றியில் அடித்தால் போல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, உச்சந்தலையில் ஆணி அடித்த மாதிரின்னு எல்லாம் சொல்லுவோம்ல, அப்படியாக தேங்காய் விடலை போடுறது போல போட்டு உடைக்கிறார். மமகாரம், அகங்காரம் கொண்டவர்கள் என்னவெல்லாம் பேசுகிறார்கள்ங்கிறத முதல் பத்தியில் சொல்றார், பார்க்கலாம். எல்லாமுடைய அருட்பெரும் ஜோதி அற்புத கடவுளே, இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்படின்னா இந்த சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாக அப்படின்னா அது எல்லாம் ஸ்பீட் பிரேக்கா அப்படின்னு நம்ம அப்படி நினச்சிக்க வேண்டாம். இந்த சுத்த சன்மார்க்கத்தில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு தான் தெளிவாக சொல்கிறார். அதை தவிர இன்னொரு விஷயம், அவர் சொல்லுகின்ற பெரிய பட்டியல் இருக்குல்ல, அதை முதல்ல என்னன்னு தெரிஞ்சிட்டு வரலாம். அதுக்கப்புறம் அது என்னவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். எனவே சுத்த சன்மார்க்கத்தில் இல்லாததாக எதையெல்லாம் பட்டியலிடுறாரோ அதுதான் அகங்காரத்தின் அடையாளம், மமகாரத்தின் அடையாளம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பட்டியலில் என்னெல்லாம் வருதுங்கிறத பாருங்க. இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும். சமயங்கள், மதங்கள், மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொரு சமயமும், ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு ஆச்சாரத்தை வைத்திருக்கிறது, ஒவ்வொரு விகற்பத்தை வைத்திருக்கிறது, ஒவ்வொரு சங்கல்பத்தை வைத்திருக்கிறது, ஒவ்வொரு ஆகமத்தை வைத்திருக்கிறது, ஒவ்வொரு சடங்கை வைத்திருக்கிறது. இது எதுவுமே காட் மேட் கிடையாது, மேன் மேட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். எல்லாமே மேன் மேட், கோட்டட் பை காட் அப்படின்னு சொன்னால் கூட அது எதுவுமே கடவுள் சொன்னது கிடையாது. ஒவ்வொரு மதத்திலும் இருக்கக்கூடியது எல்லாமே அந்த மதத்தை சார்ந்தவர்கள், அந்த சமயத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கிய சடங்குகள் தான், மேன்மேடு தான். ஏன்னா இப்போ இந்த ஊரில் பின்பற்றுகின்ற சடங்குகளை வெளிநாட்டில் போய் என்னால் பின்பற்ற முடியலைங்க அப்படின்னு கைவிடுறவங்க இருக்காங்கல்ல, அப்போ இட்ஸ் ஒன்லி எ சாய்ஸ், இட்ஸ் நாட் மேண்டேட்ரி.
ஒன்லி அ சாய்ஸ் என்னும்போது சாய்ஸாக இருக்கக்கூடியது எல்லாமே மேன்மேட் தான். சாய்ஸாக இல்லாமல் மேண்டேட்ரியாக இருக்கிறதா காட்மேடுங்கிறத புரிஞ்சுக்கணும். இயற்கை காட்மேட், வானம் காட்மேட், காற்று காட்மேட், கடல் காட்மேட், நெருப்பு காட்மேட், பூமி காட்மேட். இதற்கு மாற்றோ அல்லது இது இல்லாமல் நாங்கள் இருந்து விடலாம் என்பதோ கிடையாது. ஆனால் இந்த சங்கற்ப விகற்பங்கள், ஆகமங்கள், சடங்குகள், நாம் செய்கின்ற வழிபாட்டு முறைகள், இது எல்லாமே சாய்ஸ், பை சாய்ஸ். பிடிச்சதுன்னா ஏற்றுக்கோ, பிடிக்கலைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுட்டாலும் நமக்கு வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படிங்கிறது தான் உண்மையிலே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதனால தான் இந்த சன்மார்க்கத்துக்கு இதெல்லாம் தடை அப்படின்னு சொல்கிறேன். ஏனென்றால் சன்மார்க்கத்தில் இருப்பவர்கள் இது எதையுமே பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மனதிற்குள் விளக்கேற்றி கொண்டால் அதுதான் சன்மார்க்கம். மனதுக்குள் ஒளியேற்றி கொண்டால் அதுதான் சன்மார்க்கம். வார்த்தைகளில் ஒளியேற்றி கொண்டால் அதுதான் சன்மார்க்கம். செயலில் ஒளியேற்றி கொண்டால் அதுதான் சன்மார்க்கம். ஆனால் வார்த்தைகளில் சடங்கு, வார்த்தைகளில் ஆகமம், வார்த்தைகளில் வழிபாட்டு முறைகள், வார்த்தைகளில் மொழி என்று பிடிவாதமாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் தான் முக்கிய தடைகள் என்று வள்ளல் பிரான் சொல்கிறார். எப்படி கொண்டு வரார் பாருங்க. வருணம், ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனத்திற் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும். ஏனென்றால் வருணம் என்பதும் மேன்மேடு தான். அதில் தான் பிரிவுகள் இருக்கின்றன, மற்றவர்களை கீழாக நோக்குகின்ற பார்வைகள் இருக்கின்றன, பிறப்பினால் உயர்வு பேசுபவர்கள் இருக்கிறார்கள், தோளில் பிறந்தவர்கள், தொடையில் பிறந்தவர்கள், காலில் பிறந்தவர்கள், காலுக்கு கீழே பிறந்தவர்கள் என்று பிரிவுகள் இருக்கின்றன என்றால் வருணத்தில் இருக்கிறது, நால் வருணத்தில் இருக்கிறது. இயற்கையாக அல்லது விஞ்ஞான முறைப்படி, மருத்துவ முறைப்படி யாராவது முகத்தில் பிறந்திருக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. தொடையில் பிறந்திருக்க முடியுமா? தோளில் பிறந்திருக்க முடியுமா? காலில் பிறந்திருக்க முடியுமா? காலுக்கு கீழே பிறந்திருக்க முடியுமா? அதற்கு ஒரு விஞ்ஞானபூர்வமாக பகுத்து அறிகின்ற அறிவோடு மருத்துவத்தின்படி ஒரு பதிலை சொல்லுங்கள் என்றால் அவர்கள் யாரும் சொல்ல மாட்டார்கள் என்பதைத்தான் வள்ளல் பிரான் இப்படி சொல்கிறார். எனவே எங்களுடைய சன்மார்க்கத்தில் இந்த மாதிரியான பிற்போக்குத்தனங்கள் இல்லை. இந்த பிற்போக்குத்தனங்கள் எங்கள் மீது வந்துவிடாதபடி நீ அருள் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எவ்வளவு ஆணித்தரமான ஒரு கருத்து பாருங்கள். அடுத்த பத்தியில் இந்த மாதிரியான மமகாரம், அகங்காரம் இல்லாத நிலையை சொல்கிறார். சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்தருளல் வேண்டும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் என்று வள்ளுவர் ஒரு குறளை சொல்கிறார். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் தான் சன்மார்க்கத்தில் ஈடுபட முடியும், சன்மார்க்கியாக இருக்க முடியும். அப்படி இல்லாதவர்கள் நிச்சயமாக வள்ளல் பிரான் முதல் பத்தியில் சொன்னதை போல் மமகாரமும் அகங்காரமும் நிறைந்து வருணம், சமயம், ஆச்சாரம், ஆகமம் இவற்றை பற்றியெல்லாம் பேசிக்கொண்டு மக்களிடையே பிரிவினையை, உயர்வு தாழ்வை பேசுபவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் சன்மார்க்கத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளவும், எள்ளளவும், எவ்விதத்தும், எக்காலத்தும், எந்நேரத்தும் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்துவிடாமல் நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொல்கிறார். என்றால் சன்மார்க்கம் பின்பற்றுவதற்கோ அல்லது வாழ்வதற்கோ மிக மிக அருமையான, எளிமையான மாமருந்தாக நமக்கு வள்ளல் பிரான் கொடுத்திருக்கிறார். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக பிரிவினை பேச மாட்டோம். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக ஆணவம் கொள்ள மாட்டோம். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக வன் சொற்களை பேச மாட்டோம். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க மாட்டோம். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக மற்றவர்களை நம்மை விட கீழாக நினைக்க மாட்டோம். சன்மார்க்கத்தை பின்பற்றுவதன் மூலமாக மற்ற மொழிகளை தாழ்வாக நினைக்க மாட்டோம். எல்லாம் சமம், எல்லோரும் நல்லவர்கள், எல்லா மொழியும் உயர்வு, எல்லா சிந்தனையும் உயர்வு என்கின்ற அந்த ஒற்றை சிந்தனை தான் சன்மார்க்கத்தின் அடையாளம் என்பதை வள்ளல் பிரான் நமக்கு இந்த பத்தியில் விளக்கி காட்டியிருக்கிறார். சன்மார்க்கம் நம்முடைய உயிர் மார்க்கமாக மாறட்டும், உயர் மார்க்கமாக மாறட்டும், வாழ்வியல் மார்க்கமாக மாறட்டும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.